ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோபி மஞ்சூரியன். வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப் மைதா மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 100 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு காலிஃப்ளவராக எடுத்து மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயை எடுத்துக்கோங்க. 50 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் பூண்டு சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி கொஞ்சம் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. குடமிளகா சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிரேவி கொதிச்ச பிறகு ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நம்மளோட சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.